வைக்காதீர்கள். எந்த வெறுப்பையும் காவலில் வைக்காதிருங்கள். கொஞ்சம் இங்கிலீஷில் வித்தியாசமாக போட்டிருக்கோம். ஃப்ரீ யோர் ஹார்ட், டோன்ட் கீப் கிராச்சஸ் இன் ரிமாண்ட். நம்ம ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆட்கள் இல்லை போயிட்டு யாரையும் சிறையில் போடுறதுக்கு. அந்த அளவுக்கு அதிகாரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டு இல்லை. ஆனால் இந்த தலைப்பை பார்க்கும் பொழுது எங்களிடத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை கேட்குறாரு. எந்த வெறுப்பையும் நாம் காவலில் ரிமாண்டில் எந்த கிரட்ஜையும் நாங்கள் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். தகப்பனே, இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதன் மூலமாக எங்களுடைய உள்ளான மனிதனோடு கூட நீர் ஒரு காரியத்தை பேச இருக்கிறீர். இந்த காலை வேளையிலே கூட ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே சுவாமி, நீர் பேசின ஒரு காரியம், நீர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும், நீர் வந்தால் முடியாததும் சாத்தியமாய் மாறும். இன்றைக்கு எங்களால் முடியாத அநேக காரியங்கள் உண்டு ஆண்டவரே. அநேக காரியங்களிலிருந்து நாங்கள் வெளியில் வர முடியாதபடி அநேக காரியங்களை நாங்கள் அப்படியே சிறைப்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சிறைப்பட்டு போயிருக்கிற காரியங்கள் எல்லாம் நீர் வந்தால் அவை மாறும், நீர் வந்தால் அந்த சிறையிருப்பு நீங்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே கூட எங்களோடு பேசும் உம்முடைய சத்திய வார்த்தை எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் மாற்றங்களை உண்டு பண்ணுவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு 5-6 வருடத்துக்கு முன்பதாக ஒரு வயதான பாஸ்டரோடு நான் கதைத்து கொண்டிருந்தேன். அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், மூசஸ், இந்த நாட்களில் இப்போ அவர் இல்லை, இப்போ அவர் இறந்துட்டார். அவர் சொன்னார், நான் இந்த நாட்களில் நான் வீட்டில் அமைதியாக இருந்து நான் என்னுடைய இருதயத்தை நான் தியானித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏன் என் வாழ்க்கையில் சில நோய்கள் இன்னும் எனக்கு இன்னும் விடுதலை கிடைக்குதில்லை, சுகம் கிடைக்குதில்லை. அதே நேரத்தில் நான் ஏதாவது தவறு செய்திருக்கிறேனா அப்படின்னு சொல்லி என் இருதயத்தை நான் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருந்தேன். இப்படி சொன்ன அந்த தேவ ஊழியர் ஒரு பெரிதான ஊழியத்தை தேவனுக்காக செய்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிற ஒருவர் தான். அவர் என்னிடத்தில் இப்படி சொல்லி கொண்டிருந்தார். அப்போ அவர் ஆண்டவரிடத்தில் கேட்டார், ஆண்டவரே, ஏதாவது ஒரு குறை இருந்தால் எனக்கு காண்பீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொன்னபோது ஆண்டவர் அவருடைய இருதயத்தில் கொண்டு வந்தாராம். பல வருடங்களுக்கு முன்பதாக நீங்கள் ஒரு சபையில் ஒரு ஊழியக்காரருக்கு கீழே இருந்தீங்க. அந்த ஊழியக்காரரை நீங்கள் நோகடிச்சிருக்கிறீங்க. உங்களுக்குள்ள அதன் பின்பதாக நடந்த அந்த ரெகான்சிலியேஷன் அது ஒழுங்காக நடக்கல. அவர் அந்த வேதனையோடையே தான் இருக்கிறாரு அப்படி என்று சொல்லி ஆண்டவர் அவரோடு பேசினார். இவருடைய மனம் உடைந்து போனதான். நான் அதன் பின்பு அங்கால நான் கேட்கல, என்ன நடந்துச்சு பாஸ்டர், நீங்கள் பேசுனீங்களா, நீங்கள் அவரோட மன்னிப்பு கேட்டிங்களான்னு இந்த காரியத்தை நான் தொடர்ந்து போகலை. அவர் அதை சொன்னார், நான் அதை அப்படியா பாஸ்டர் அப்படின்னு கேட்டுட்டேன். மிகவும் வயதிலே மூத்த ஒரு ஊழியக்காரராக இருந்தார். இப்போ இதில் இருந்து என்ன நான் கற்றுக்கொண்ட காரியம் அப்படின்னு சொன்னால், நாம் சம்டைம்ஸ் நினைக்கிறோம் நாங்கள் போகிற பாதையில் நம்ம நினைக்கிறோம் நாங்கள் எல்லாம் சரியாக செய்துட்டோம், நாங்கள் மன்னிச்சிட்டோம், நமக்கு தவறு செய்தவங்களை நாங்கள் மன்னிச்சிட்டோம், நாங்கள் மன்னிப்பு கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் பார்க்குற விதத்தில், கர்த்தர் எதிர்பார்க்கிற விதத்தில் சில காரியங்கள் இன்னும் எங்கள் லைஃப்பில் நடக்காமல் இருக்குது. சம்டைம்ஸ் நம்ம நல்லா எல்லா பக்கத்துலேயுமே ஆசீர்வதிக்கப்பட்டு போய்கொண்டிருக்கும் பொழுது, சம்டைம்ஸ் ஃபைனான்ஷியலாக நாங்கள் நல்லா பிளஸ்டாக இருப்போம், இல்லாட்டி தேசத்தில் நாங்கள் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், பொருளாதாரத்தில், தொழிலில், மற்ற எல்லா விதத்துலையுமே நாங்கள் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டு நம்ம ஒவ்வொன்று வாழ்கிறோம். அதில் நாங்கள் நினைப்போம் நம்ம லைஃப் சரியாக தான் இருக்குது, எந்த குறையும் எனக்கிட்ட இல்லை, நான் மரித்தால் பரலோகம் போகலான்னு சொல்லி நம்ம நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் நம்மளை அறியாமல் எங்கேயோ ஒரு ஆழத்தில், எங்கேயோ நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அன்ஃபர்கிவ்னஸ், அப்படி இல்லாட்டி ஒழுங்கான ஒரு ரெகன்சிலேஷன் நடக்காமல், யாரோ இன்னும் நாங்கள் செய்த ஏதோ ஒரு காரியத்தினால துன்பப்பட்டு கொண்டு, துயரப்பட்டு கொண்டு, கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிற ஒரு காரியத்தை நாங்கள் செய்துட்டு நாங்கள் மூவ் ஆன் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் சிந்தையை வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். இப்போ நான் சொன்ன இந்த ஊழியக்காரர், அவர் அந்த காரியம் அவருக்கு ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பு நடந்த காரியம். ஸோ 30-40 வருடங்களுக்கு முன்பு அப்படி ஒன்று நடந்துட்டு இப்போ அவர் மூவ் ஆன் ஆயிட்டாரு. இப்போ எவ்வளவோ ஊழியத்தில் எவ்வளவோ முன்னால் வந்துட்டார், எவ்வளோ காரியம் நடந்துருச்சு. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அவர் இன்னும் ஏதோ ஒரு இடத்துல ஒழுங்கான ரெகான்சிலியேஷன் உண்டு, ஒழுங்கான ஒரு ஒப்புரவு இன்னும் வரலைன்றதை கர்த்தர் கணக்கில் வைத்து கொண்டே இருக்கார். தமிழில் சொல்லுவோம் நிலுவை தானே,
நிலுவையா? நிலுவை அக்கௌண்டிங் டேர்ம் சரியா? நிலுவை தானே, அப்படி தான் சொல்கிறேன். நிலுவையா? என்ன அக்கௌண்டன்ட் 3 பேர் இருக்கிறீங்க, ஒருத்தர் ஒன்று சொல்கிறீங்களா? நிலுவை. நிலுவையில் வைத்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆகவே கர்த்தர் அதை அப்படியே வைத்துக்கொண்டே இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் நம்ம செஞ்சிட்டோம், நாங்கள் இப்போ ஓகே கம்யூனியனில் எடுக்கிறோம், ஓகே. ஆனால் நம்ம எங்கே காயப்படுத்தணுமோ, எங்கே வேதனைப்படுத்தணுமோ, என்ன நாங்கள் செஞ்சோம் அதை நாங்கள் ஒழுங்காக நாங்கள் காயத்துக்கு மருந்து கட்டணும். ஆமென். அந்த ரெக்கன்சிலியேஷன் நம்ம ஈஸியாக ஒரு பிரயாரம் செஞ்சுருவோம். ஆண்டவரை அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னியும். அறியாமலா பண்ணோம்? அறியாமலா பண்ணோம்? நல்லா பண்ணிட்டு அறிந்தும் அறியாமலும் பண்ண பாவம். நான் இங்கே குத்துனேன்னா நான் இங்கே தான் போய் நான் அதை ஒப்புரவுப்படுத்தணும். இங்கே ஒப்புரவுப்படுத்தி சரி வராது. என்ன, நான் இங்கே காயப்படுத்தியிருக்கிறேன். ஆமென். ஆமென். ஆகவே இன்றைக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், நம்ம இப்படி லைஃப்பில் நிறைய காரியங்கள் இப்படியே தாண்டி போய் கொண்டிருக்கிறோம். எங்களை அறியாமல் அநேக காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய இருதயத்தில் அப்படியே சிறைப்பட்டு போய் அது அப்படியே பழசாகி அப்படியே உள்ள அப்படியே இருக்கு. நமக்கே தெரியாது. அப்படி நம்ம மறந்துட்டோம். நம்ம மூவ் ஆன் ஆகிட்டோம். 5 years 10 years 15 years 20 yearsன்னு அப்படியே மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறோம். நமக்கு தெரியல. ஆனால் நமக்கு அடி மனசில் இருக்கு, எப்பயாவது லைட்டாக குத்துனா எல்லாம் வெளியே வரும். தி திங் இஸ், குத்தாமல் இருக்கும் மட்டும் அது அப்படியே இருக்கும். எப்பயாவது லைட்டாக கொஞ்சம் குத்து பட்ட அந்த இடத்துல எல்லாம் அப்படியே கிளறி அடிச்சு அப்படியே வெளியில் வரும். இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த இடத்துல இவங்க இருந்தாங்க, அவங்க இருந்தாங்க, அங்கே நிறைய இந்த இடத்துல இப்படி நடந்துச்சுன்னு அப்படி அக்யூரேட்டாக பேசுகிறோம். ஏன்னா இன்னும் அந்த ஆழத்தில் ஏதோ ஒரு கசப்பை வைத்துக்கொண்டு நம்ம நினைக்கிறோம் நாங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டோம், நாங்கள் மன்னிச்சிட்டோம், நாங்கள் மன்னிப்பு கேட்டுட்டோம், நாங்கள் இதாகிட்டோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு சரியான ரெகன்சிலியேஷனுக்குள்ள நாங்கள் வரணும். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த சிறையிருப்பு, அந்த கசப்பை சம்பூர்ணமாக நாங்கள் எடுத்து வெளியிலே அகற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிற காரியம், எதிர்பார்க்கிற காரியம், பெரிதான ஆசீர்வாதங்களை அவர் எங்களுக்கு தர இருக்கிறார். பெரிதான நன்மைகளை எங்களுக்கு தர இருக்கிறார். பெரிதான உயர்வுகளுக்கு அவர் எங்களை கொண்டு போக விரும்புகிறார். ஆனால் இந்த மன்னிக்கிற தன்மை, மன்னிப்பு பெறுகிற தன்மை, மன்னிப்பு கொடுக்கிற தன்மை, மன்னிப்பு பெறுகிற தன்மை, இது ரெண்டும் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஜெயம் காணுவது முடியாத ஒரு காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம், Matthew chapter 6 verse 14 to 15 வாசிச்சு பார்ப்போம். மன்னிப்பு கொடுக்காவிட்டால், மன்னிப்பு கேட்கிறதுன்றதை விட இந்த இடத்துல மன்னிப்பு கொடுக்கிறத பற்றி பார்க்கிறோம். மன்னிப்பு கொடுக்காவிட்டால் நமக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். Let's read. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவருக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். இந்த வசனம் அதையும் சொல்லிட்டு அதுக்கு பிறகு மன்னிக்காட்டி என்ன நடக்கும்ன்றதையும் அடுத்த வசனத்துல சொல்லுது. verse 15, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவருக்கு மன்னியாதிருந்தால். இப்ப முதல்ல மன்னித்தால் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிப்பார். இப்ப சொல்லப்படுது மன்னிக்காமல் இருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். அப்ப உங்களுடைய பரலோக பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னிக்க மாட்டார். கிளியரா? சரி, இப்ப நமக்கு தெரியும் பாவத்தோடு ஒரு மனுஷன் பரலோகத்துக்குள்ள போக முடியாதுன்னு நமக்கு தெரியும். ஆமென். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் நம்ம இருதயங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். எப்பயுமே நாங்கள் பரிசுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறோம். எப்போ ஆண்டவர் எங்களை அழைத்தாலும் நாங்கள் போயிடணும் ஆண்டவர்கிட்ட சொல்லி எங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாய் வைத்துக்கொள்ள பார்க்கிறோம். ஸோ இந்த வசனத்தின்படி மனுஷருடைய தப்பிதங்களை நாங்கள் மன்னிக்காம இருக்கும் போது எங்களுடைய பரமபிதா எங்கள் தப்பிதங்களை மன்னிக்கலன்னு சொன்னா நான் பரலோகம் போகலாமா? போக முடியாது. போகலாமா? போக முடியாது. ஏன்னா என் பாவம் மன்னிக்கப்படவில்லை. என் பாவம் மன்னிக்கப்படாமல் இருக்கக்குள்ள நான் பரலோகம் போக முடியாது. ஸோ நாங்கள் எதற்காக உண்மையிலேயே மன்னிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்த்தா நாங்கள் பரலோகம் போகணும். ஆமென், ஆமென். நம்ம மனதில் கசப்பை வைத்துக்கொண்டு, கோபத்தை வைத்துக்கொண்டு, வெறுப்பை வைத்துக்கொண்டு, சிறையிருப்பில் வைத்துக்கொண்டு சில காரியங்களை, சில நபர்களை நாங்கள் இருப்போம் என்று சொன்னா நம்முடைய தவறுகளை பிதா மன்னிக்க மாட்டாரு. பிதா மன்னிக்காமல் இருக்கும் பொழுது நம்மள பாவங்கள் கழுவப்படாது, நம்ம பரிசுத்தமாக்கப்பட மாட்டோம். அதன் மூலமாய் நாம் பரலோகத்தை போய் சேர முடியாமல் இருக்கும். சில குடும்ப வாழ்க்கையை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, திருமணமாகி
15, 20, 25வது வருஷத்துல கூட கொண்டாடி இருப்பாங்க. ஆனா இன்னைக்கும் மனைவியை கொஞ்சம் ட்ரிகர் பண்ணா சொல்லுவாங்க, வெட்டிங் அன்னைக்கு உங்க இன்லாஸ் பண்ண அட்டூழியம் இருக்குல்லன்னு சொல்லி அப்படியே பொங்கி எலும்பும். அதே மாதிரி தான் கணவன்மார் பக்கத்துலையும், இந்த பக்கத்தில் அதே மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க, உங்கள் பக்கத்தில் உங்கள் இன்லாஸ், உங்களோட இவங்கெல்லாம் செய்தது இருக்குல்ல, அதை மட்டும் மறக்கவே மாட்டேன், அதை மட்டும் மறக்கவே மாட்டேன். நீங்கள் மறக்காமல் இருக்க நீங்கள் பரலோகத்தை மறக்க வேண்டியது தான். ஏன்னா நீங்க மறக்காம இருக்க அது உங்களுக்குள்ள ஒரு கசப்பா வேற அப்படியே இருக்கும். ஆகவே அது உங்களுக்கு மன்னிப்பை கொடுக்காது. நீங்க நினைப்பீங்க ஆண்டவர் மன்னிச்சிட்டாருன்னு சொல்லி, நீங்க நினைக்கிறீங்க நான் மூவ் ஆன் பண்றேன்னு சொல்லி. ஆனா வேத வார்த்தையின்படி 15ஆம் வசனத்தின்படி நாங்க மன்னிக்கலாட்டி ஆண்டவர் எங்களையும் மன்னிக்க மாட்டார். ஆமென், ஆமென். அதுதான் வேதம் சொல்லுகிறது, தெளிவா சொல்லுது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை வாசிப்போம். கொலோசியன்ஸ் சாப்டர் 3 verse 13 to 15. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். சரி, ஒருவரை ஒருவர் தாங்கி, அதாவது வேதம் சொல்கிறது bear with each other and forgive one another. அதாவது தாங்கினா கொஞ்சம் சகித்து போங்க. ஏன்னா நமக்கு ஏற்றபடி எல்லாம் இருக்காது லைஃப்ல. ஆமென், ஆமென். நம்ம பார்க்க போனோம்னு சொன்னா நம்ம மனைவி நமக்கு ஏற்றபடி 100% இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த லைஃப் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னு சொன்னா நம்ம சொல்றதுக்கு எல்லாம் அவங்க ஆமாசாமி போடுறவங்களா இருந்தாங்கன்னு சொன்னா அப்ப என்ன நடக்கும்னா, நம்ம தப்பு பண்ணாலும் அவங்க ஆமா தான் சொல்லுவாங்க. கடைசி போய் எங்கேயாவது முட்டி மோத வேண்டி வரும். அதே மாதிரி தான் கணவன்மார் ரெண்டு பக்கமும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ்ல ஒரு பலவீனத்தில் அவங்க இருப்பாங்க. வைஃபுக்கு ஏதோ ஒரு பலவீனம் இருக்கலாம், கணவனுக்கு ஏதோ ஒரு பலவீனம் இருக்கலாம். இல்லாட்டி இப்படியான காரியங்கள் மத்தியில் கொஞ்சம் நம்ம தாங்கி போக வேண்டியவங்களா இருக்கிறோம். எதுக்கு தாங்கிறதுன்றது என்னதுன்னு சொன்னா அது ஒரு பாரமா இருக்கும். அந்த பாரத்தை கொஞ்சம் தாங்கணும். ஆமென். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா கொஞ்சம் தாங்கி போகணும். சம்டைம்ஸ் நம்ம ஊழியர் செய்யறதா இருக்கலாம், சபையிலே இருக்கலாம், சம்டைம்ஸ் தொழில் செய்கிற இடத்துலயா இருக்கலாம். எல்லாரோடையும் நமக்கு கெட் ஆன் ஆகி போக கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எல்லாரோடையும் நம்மளால பயணிக்க கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தருடைய கிரியைகள் இருக்கும். ஆனா நம்ம அதை தாங்கி போக வேண்டியவர்களா இருக்கிறோம். ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்க. சில நேரம் சிலர் உங்களை ஹர்ட் பண்ணலாம், சிலர் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம இருக்கலாம், உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், பல காரியம் நடக்கலாம். ஆனா இது எல்லாம் நாங்க செய்தும் கிறிஸ்து எங்களை மன்னித்ததுனால நமக்கு மற்றவங்க இதுகளெல்லாம் செய்யற நேரத்துல நாங்களும் மன்னிக்கணும்னு சொல்லி கிறிஸ்து விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க ஒன்றும் பெர்ஃபெக்டான ஆட்கள் இல்லையே. நம்ம எவ்வளவு மிஸ்டேக் பண்றோமே, நம்ம எவ்வளவு மிஸ்டேக் பண்றோம், ஆண்டவர் மன்னிக்கிறாரு. எவ்வளவு மிஸ்டேக் பண்றோம், ஆண்டவர் மன்னித்து மறுபடியும் திரும்ப தன்னண்டையிலே சேர்த்துக் கொள்கிறாரு. அதே தான் வேதம் சொல்கிறது, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைவு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் நீங்களும் மன்னியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ரொம்ப கடினமான காரியம். உடனே கேட்கலாம், நான் என்ன கிறிஸ்துவான்னு சொல்லி. நம்ம கிறிஸ்துவ போல மாறணும். ஆமென். மாற முயற்சிக்கணும். ஆமென். நம்ம கிறிஸ்து இல்லை, ஆனா நம்ம கிறிஸ்து நமக்குள்ள வாசம் செய்கிறாரு. நம்ம அவரை போல மாறுவதற்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. பெர்ஃபெக்டான கிறிஸ்துவே தனக்கு விரோதமா பாவம் செய்தவங்களை மன்னிக்கும் போது நம்மளால ஏன் மன்னிக்க முடியாது? ஆமென். தப்பே பண்ணாதவரே தப்பு பண்ணவங்களை மன்னிக்கும் பொழுது தப்பு பண்ற நாங்க நமக்கு எதிராக காரியம் செய்கிறவங்களை மன்னிக்காமல் வாழ்வது எப்படி? நெக்ஸ்ட் வர்ஸ், அடுத்த வசனம். இவை எல்லாவற்றிலும் மேலும் பூரண சத்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். இந்த எல்லா காரியத்தையும் மன்னிக்கிறதுக்கு பிரதானமா தேவையான காரியமே அன்பு தான். ஆமென், ஆமென். அன்பு மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னா நம்மளால யாரை வேணாலும் மன்னிக்கலாம். ஆமென். என்ன செய்தாலும் மன்னிக்கலாம். ஆமென். சோ இங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னா நமக்குள்ள உண்மையான அன்பு இல்லை. அந்த உண்மையான அன்பு இல்லாததுனால தான் என்ன நடக்குதுன்னு சொன்னா நம்மளால மன்னிக்க முடியாம இருக்கு. ஆமென், ஆமென். மன்னிக்க முடியாம இருக்கு. நம்ம குழந்தை, நம்முடைய பிள்ளை ஏதாவது செய்தாது, எவ்வளவு பெரிய நஷ்டத்தை கொடுத்தாலும், எவ்வளவு பெரிய தீங்க நமக்கு செய்தாலும் நம்மளால மன்னிக்க முடியுது. ஏன்னா நம்ம அவ்வளவு நம்ம பிள்ளைய நேசிக்கிறோம். அவ்வளவா நம்ம நேசிக்கிறனால உடனே நம்மளால என்ன தவறு செய்தாலும், என்னதான் இருந்தாலும் என் பிள்ளை தானே, என்னதான் இருந்தாலும் என் அப்பா தானே, என்னதான் இருந்தாலும் என் அம்மா தானே அப்படின்னு சொல்லி நம்முடைய உறவு சொந்தத்துக்குள்ள, நம்முடைய இம்மீடியட் ஃபேமிலிக்குள்ள நம்மளால ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியுதுன்னு சொன்னா அது அன்பு தான்.
அதுக்கு காரணம் அப்படின்னா, நம்ம சொல்லுவோம் அதுக்கு இரத்த பாசம்னு சொல்லி. அப்படின்னா அதே அன்பை மற்றவங்க மேலேயும் நாங்கள் காட்ட வேண்டியவர்களாக இருக்கோம். ஆமென், ஆமென். அதே அன்பை நாங்கள் மற்றவங்க வேண்டி காட்ட வேண்டியவர்களாக. ஏன்னா கிறிஸ்து அப்படித்தான் நேசித்தார். ஆமென், ஆமென். சம்டைம்ஸ் பார்க்க போனால் நம்முடைய ஃபேமிலியில் நமக்கு பெரிய பெரிய துரோகம் எல்லாம் பண்ணியிருப்பாங்க, பெரிய பெரிய கஷ்டங்களை ஏற்படுத்தியிருப்பாங்க, பெரிய பெரிய நஷ்டங்களை ஏற்படுத்திடுவாங்க. அவங்களெல்லாம் நாங்கள் மன்னிச்சிருவோம் சம்டைம்ஸ். ஆனால் அந்த வெளியிலேருந்து யாராவது ஒரு சின்ன தப்பு தான் பண்ணியிருப்பாங்க, அதை பிடிச்சிட்டு தான் ஏதோ பெரிய தப்பு மாதிரி பேசிகிட்டே இருப்போம். அன்பு, இந்த அன்பை தரித்து கொள்ளுங்கள். அன்பு இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்குள்ள நம்மளால் எதையும் மன்னிக்க கூடுமா இருக்கும். ஹல்லேலூயா. Next verse. Let's move to the next verse. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது. ஓகே, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். ஒரே சரீரமாக தான் அழைக்கப்பட்டிருக்கோம். அதாவது நம்முடைய தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம், நம்ம ஒரு சபையா இருக்கிறோம், ஒரு குடும்பமா இருக்கிறோம். ஆகவே தேவனுடைய சரீரத்தில் நாங்கள் ஒவ்வொரு அவயவங்களா இருக்கிறோம். ஆகவே ஒரு சரீரமாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கோம். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். ஆமென். அந்த முதல்ல சொல்லப்பட்டிருக்குல்ல, அன்பா இருங்கன்னு, அதோட தான் இதையும் சேர்த்து பார்ப்போம். நன்றி அறிதல், அதாவது நீங்க அன்பா இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க நன்றி உள்ளவங்களாகவும் இருப்பீங்க, நன்றி உள்ளவங்களா இருப்பீங்க. என்ன சொன்னா, சம்டைம்ஸ் இன்னைக்கு நமக்கு எதிராளியா தெரிகிறவங்க நமக்கு எவ்வளவோ நாட்களுக்கு முன்பு நமக்கு எவ்வளவோ நன்மை செய்திருப்பாங்க. ஆமென். இன்னைக்கு அவங்க நமக்கு ஏதோ தீங்க செய்திருக்கலாம், ஆனா எப்பயோ ஒரு நாள் நமக்கு ஒரு நன்மையை செய்திருப்பாங்க, எப்பயோ ஒரு நாள் எங்களுக்கு உதவி இருப்பாங்க, எப்பயோ ஒரு நாள் எங்களுக்கு ஆபத்துல வந்து கை கொடுத்திருப்பாங்க, எப்பயோ ஒரு நாள் யாருமே இல்லாத ஒரு நேரத்தில் எங்களுக்கு வந்து கை கொடுத்து எங்களை தூக்கி விட்டுருப்பாங்க, எங்களுக்கு உதவி செய்திருப்பாங்க. நன்றி அறிதல் உள்ளவர்களா இருங்கள். ஆமென். நம்ம அப்படி நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கும்போது அப்ப எங்களுக்கு முடியாது அவங்கள சிறையிருப்புல வைக்கிறதுக்கு. அதை கசப்பா நாங்க வைத்திருக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு இப்படி ஒரு டைம்ல இப்படி உதவி செய்தாங்க, இப்ப ஏதோ எங்களுக்கு தீங்கு செய்திருக்கலாம், ஆனா இப்ப ஏதோ அவங்க ட்ரக் அவுட்டா இருக்கலாம், ஆனா அப்ப அவங்க எங்களுக்கு நல்லது செஞ்சாங்க. ஆமென். இப்ப ஏதோ கொஞ்சம் வழி விலகி போயிருக்கலாம், ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கு 1942ஆம் ஆண்டுல மே மாசம் 3ஆம் தேதி நான் விழுந்து கிடந்த போது எனக்கு உதவி செய்யறதுக்கு இவங்க தான் வந்தாங்க. ஆமென், ஆமென். இப்ப ஏதோ கொஞ்சம் ட்ரக் அவுட் ஆகிருக்கலாம், இப்ப கொஞ்சம் ஏதோ எங்களுக்கு தீங்கு செய்திருக்கலாம், இப்ப கொஞ்சம் ஏதோ எங்களை பத்தி தவறா பேசியிருக்கலாம். பரவாயில்ல, நான் நன்றி உள்ளவனா இருக்க போறேன். ஏன்னா எனக்கு அன்றைக்கே அவங்க உதவினாங்கல்ல, அதை நினைச்சு நான் நன்றி உள்ளவங்களா இருக்க போறேன். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே அன்புள்ளவங்களா இருப்போம், நன்றி உள்ளவங்களா இருப்போம், பிறர் செய்ததை மன்னிக்கிற ஒரு இருதயத்தை நாம் தேவனிடத்தில் கேட்போம். ஹல்லேலூயா. தொடர்ந்து பார்ப்போம். இயேசுவையும் யோசேப்பையும், யோசேப்புனா பழைய ஏற்பாட்டில் இருக்கிற யாக்கோபுடைய குமாரனாகிய யோசேப்புடைய வாழ்க்கையிலையும் இருக்கிற சில சிமிலாரிட்டிஸ், சில சம்பந்தப்படுத்தி கொஞ்சம் காரியங்களை பேச விரும்புகிறேன், சில காரியங்கள் ஒப்பிட்டு பேச விரும்புகிறேன். சில காரியங்கள் 100% இல்லாட்டியும் சில இடங்கள்ல யோசேப்புடைய வாழ்க்கையும் இயேசுடைய வாழ்க்கையும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இயேசுடைய வாழ்க்கையோட யாருமே நமக்கு நெருக்க முடியாது. ஆனால் சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. இவங்க வாழ்க்கையில இவங்க ரெண்டு பேருமே, இயேசு நமக்கு தெரியும் பெரிதான ஒரு ஜெயத்தை பெற்றார், அதே நேரத்தில் யோசேப்பு ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றார்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆமென். யோசேப்புடைய ஜெயத்தை பற்றி நாங்கள் பார்ப்போம்னு சொல்லி சொன்னால் அது ஒன்றும் நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். ஓ, யோசேப்பு அடிமையாக போவனாரு, அங்கேருந்து அப்படியே அவர் வந்து அதிபதியாக மாறினார் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அடிமை அதிபதியாக மாறுன்றது ஒன்றும் லேசான விஷயம் இல்லை. அடிமை அதிபதியாக மாறுறதுன்றது லேசான விஷயம் இல்லை. அதாவது ஒரு தேசம் காசு கொடுத்து ஒருவரை விலக்கி வாங்குது. ஒரு தேசம் காசு கொடுத்து இந்த நாட்டுக்கு வந்து வேலை செய்யுங்க, நான் சொல்றபடி தான் நீங்க செய்யணும், நான் கொடுக்கறத தான் நீங்க உடுக்கணும், என்கிட்ட தான் ஃபுல் கண்ட்ரோல் இருக்கு, நான் படுக்க சொன்னா தான் நீங்க படுக்கணும், நான் எலும்ப சொன்னா நீங்க எலும்பணும், நான் இதை செய்ய சொன்னா அதை செய்யணும்னு டோட்டல் கண்ட்ரோலை அவங்க தான் வச்சிருக்கிறாங்க. ஆகவே முழுக்க இவர்கிட்ட ஒரு கண்ட்ரோலுமே இல்லை. இவர் தன்னுடைய விருப்பப்படி விற்கப்பட்டவரும் இல்லை. இவர் வேறொரு அவருடைய சகோதரர்கள் அவரை விற்றுட்டாங்க. இப்ப இவர் வந்து ஒரு அடிமையா வந்திருக்கிறாரு. அடிமையா ஒரு தேசத்துல வந்திருக்கிறாரு. அந்த தேசத்தின் ராஜா சொல்றாரு அவரை பார்த்து, நீங்களே இந்த தேசத்துக்கு அதிபதியா இருந்து இந்த தேசத்தை பாருங்கன்றாரு. இது வந்து சாதாரணமான காரியம் இல்லை. ஒரு அடிமையோட கையில முழு நாட்டோட கண்ட்ரோலை கொடுக்குறன்றது, இதை நீங்க டீப்பா யோசிச்சா தெரியும், இது ஒன்றும் சாதாரணமான காரியம் இல்லை. அவங்களுக்கு அது ஒரு வெட்கம். உண்மையில பார்க்க போனா ஒரு அடிமை எங்களை ஆள்றதா, ஒரு அடிமை எங்களுக்கு எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்றதா, ஒரு அடிமையில கையில நாங்க வாங்கி சாப்பிட்றதா, ஒரு அடிமை எங்களுக்கு வழியை காட்டுறதா, இது உண்மையிலேயே அந்த எகிப்தியருக்கு அந்த பார்வோனுக்கு ஒரு பெரிய வெட்கத்தை உடுத்து வைக்கிற காரியம். ஆனா அவங்க அதுக்கு தலை பணிந்தாங்க. ஏனென்றால் யோசேப்பு
யோசேப்புக்குள்ள இருந்த ஆண்டவர், யோசேப்பு ஆண்டவரோட வாழ்ந்த அந்த வாழ்க்கை, யோசேப்புக்குள்ள இருந்த நல்ல குணாதிசயம் அன்றைக்கு அப்படியாய் யோசேப்பை உயர்த்தி வைத்தது. ஹல்லேலூயா. என்ன சிமிலாரிட்டிஸ் நாங்க பார்ப்போம்னு சொல்லி சொன்னா, இந்த யோசேப்பை வந்து அவருடைய சொந்த யோசேப்பு வந்து அவருடைய தகப்பனுடைய ஃபேவரிட் சன். யாரு? யோசேப்பு வந்து அவருடைய தகப்பனுடைய ஃபேவரிட் சன். ஆகவே தகப்பன் வந்து அவருக்கு ஒரு அழகான ஆடையை உடுத்து வித்தாரு. இயேசுவை நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, இயேசு வந்து தேவனுடைய பிலாவட் சன். ஆமென். தேவனுடைய நேசகுமாரன். அவர் வந்து ஞானஸ்நானம் பெற்று எழும்பும் பொழுது பரலோகம் திறக்கப்படுது. பரிசுத்த ஆவியானவர் புறாவின் வடிவத்தில் வந்து இறங்குகிறார். தேவன் சொல்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமாய் இருக்கிறேன். சோ தேவனுக்கு இயேசு வந்து நேசகுமாரன். அதே போல யோசேப்பு வந்து தன்னுடைய தகப்பனுக்கு எப்படி இருக்கிறார்னு சொன்னா ஒரு ஃபேவரிட் சன்னாக காணப்படுகிறார். ஆமென். ஆகவே தான் அந்த பலவர்ண அங்கியை அவர் அவருக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம் என்று சொல்லி சொன்னால், யோசேப்பு வந்து தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே புறக்கணிக்கப்பட்டார், ஒதுக்கப்பட்டார், தள்ளப்பட்டார். அவங்களே அவரை தள்ளினாங்க, ஒதுக்கினாங்க, புறக்கணித்தாங்க. அதே மாதிரி இயேசுவை நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இயேசுவை இந்த உலகம் அப்படியே தள்ளினது, ஒதுக்கினது, அவரை வெறுத்தார்கள் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள். அதே மாதிரி யோசேப்பு சிறைச்சாலைக்கு போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த போத்திபாருடைய மனைவி ஒரு தவறான குற்றச்சாட்டை வைத்தது நிமித்தம். So false accusations, ஒரு தவறான குற்றச்சாட்டு யோசேப்பு மேல் வைக்கப்பட்டது போல இயேசுவின் மேலும் தவறான குற்றச்சாட்டு வைத்துத்தான் அவர்கள் இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள். ஆமென், ஆமென். நம்முடைய யோசேப்பு வந்து ஜெயம் கொண்டதன் பின்பதாக அவர் வந்து முழு எகிப்தையும் ஆளுகை செய்கிறதற்கு ஒரு அதிபதியாக நியமிக்கப்பட்டார். இயேசு உயிரோடு எழுந்ததன் பின்பதாக பிதாவின் வலது பார்சத்திலே அமர்ந்திருந்து இன்றைக்கு அவர் ராஜாதி ராஜாவாக ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த யோசேப்பு வந்து எகிப்தியர் பஞ்ச காலத்திலே ஆகாரமின்றி தவிக்கிற பொழுது அவர்களை மீட்கும்படியாய் பயன்படுத்தப்பட்டவர். இயேசு கிறிஸ்துவோ இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து மக்களை மீட்கும்படியாய் வந்த ஒரு மீட்பராக காணப்படுகிறார். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட பலவர்ண அங்கி கிழிக்கப்பட்டது, அது கலட்டப்பட்டது, அது கிழிக்கப்பட்டது. இயேசுவுக்கு கொடுத்த அந்த அங்கியும் இயேசு அணிந்திருந்த அங்கியையும் அன்றைக்கு அப்படியே கலட்டி அப்படியே கிழித்து போட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. யோசேப்பு சிறைச்சாலையிலிருந்து உயர்த்தப்பட்டு அதிபதியாக மாறினார். இயேசு கல்லறையில இருந்து உயிரோடு எழுந்து பரம் ஏறி பிதாவோடு கூட அமர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோ நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்த அநேக காரியங்களுக்கு ஒப்பாக இயேசுவின் வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் நடந்திருக்கு. யோசேப்பு வந்து 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டார், இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்தார்கள். சோ நீங்க பாப்பீங்கன்னு சொல்லி சொன்னா, இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையிலையும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் காரியங்கள் போய்கொண்டிருக்கு. ஆனா இவங்களுக்கு ஒரு பெரிதான ஜெயம் கடைசியிலே கிடைத்தது. ஆமென். ஒரு பெரிய ஜெயம். ஆமென். பெரிதான ஒரு ஜெயம் இவர்களுக்கு கிடைத்தது. இவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே இருந்த நல்ல சுபாவம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, மன்னிப்பு கொடுக்கிற நல்ல சுபாவம். ஆமென். மன்னிப்பு கேட்கறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஈகோ இருக்கும் பொழுது. ஆனால் அதெல்லாம் விட்டு போட்டுட்டு, ஐயோ நான் கேட்கணும், பரவாயில்ல போக முடியாது, அப்படி இப்படின்னு எல்லாம் கொஞ்சம் யோசிச்சா தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு எல்லாம் யோசிச்சா அவர் கொஞ்சம் இறங்கி வந்து மன்னிப்பு கேட்கலாம், அது கொஞ்சம் செய்யலாம். ஆனால் அந்த மன்னிப்பு கொடுக்கிறதுங்கிறது அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னு சொல்லி சொன்னா, நான் மன்னிப்பு கொடுக்கிறதுக்கு முதல்ல என்ன பல காரியங்கள் தடுக்கும். ஏன்னா அந்த 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 மன்னிப்பை கொடுக்க விடாத படிக்கு என்ன பல காரியங்கள் பிடித்து பின்னால இழுக்கும். ஏன்னா எனக்கு நடந்த நஷ்டம், எனக்கு நடந்த வேதனை, நான் போன பாதை, இது எல்லாவற்றையும் நான் யோசித்து பார்க்கும்போது எனக்கு மன்னிப்பு கொடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமா இருக்கும், ரொம்பவே கஷ்டமா இருக்கும். வந்து மன்னிப்பு கேட்டாங்க, செஞ்ச வேலைக்கு எப்படி மன்னிப்பு கொடுக்க முடியும்? அப்படிதான் மனசுக்குள்ள தோணும். நீங்க பார்த்தீங்கன்னா யோசேப்புடைய வாழ்க்கைய, யோசேப்பு 17 வயது டீனேஜ், நம்முடைய ஹரிஷை விட ஒரு வயசு கம்மி.
17 வயசு பையன், வீட்டில் விளையாடி கொண்டு தகப்பனோட ஓடி ஆடி சந்தோஷமா இருந்த பையன், தாயை இழந்தவர். 5-6 வயதுல தாயை இழந்துட்டாரு. தகப்பன் மட்டும்தான் இருக்கு. சகோதரர்களோட, என் சொந்த சகோதரர்கள் அப்படின்னு நினைத்து அவங்க எங்கேயோ போய் வனாந்திரத்தில் ஆடுகள் மேய்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆகாரம் கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லி நல்ல இருதயத்தோட தகப்பன் கொடுத்த ஆகாரத்தை கொடுக்க கொண்டு போன பையன் ஆடைகளை கலட்டி அப்படியே ஒரு குழியில போட்டு திரும்ப அவரை எடுத்து அப்படியே விற்கும் போது அவருக்கு 17 வயது. அவர் அந்த எகிப்தில் பட்ட கஷ்டம், 30 வயது மட்டும் அவர் பயங்கர கஷ்டத்தை அனுபவித்தார். நியர்லி 13 years. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டேஜும் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ், ஒவ்வொரு ஸ்டேஜும் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். அவருக்கு 30 வயது ஆகும் பொழுது அவர் திருமணம் செய்கிறார். அவர் திருமணம் செய்யும் போது அவருடைய தகப்பன் அவரிடத்துல இல்லை. தகப்பனுக்கு அவர் ஃபேவரட் சன், இவருக்கும் தகப்பன் மேல ரொம்ப அன்பு. ஆனால் அந்த இடத்துல தகப்பன் அவரோட இல்லை. 13 வருஷம் தகப்பன் இல்லாத ஒரு வாழ்க்கை. அது மாத்திரம் இல்லை, எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு வேதனை, எவ்வளவு குற்றச்சாட்டு, எவ்வளவு நிந்த, எவ்வளவு அவமானம், எவ்வளவு நிர்வாணம், பல காரியங்களுக்குள்ளாக அவருக்கு போக வேண்டி வருகிறது. 39வது வயதிலே, ஆல்மோஸ்ட் 22 இயர்ஸுக்கு பின்புதான் யோசேப்பு தகப்பனை சந்திக்கிறார். ஆகவே நியர்லி 22 இயர்ஸ் அவருடைய வாழ்க்கையில அப்படியே தகப்பனை விட்டு பிரிந்து கண்ணீரான வேதனையான பாதையிலே யோசேப்புக்கு போக வேண்டி வந்தது. இது லேசான காரியமே இல்லை. ஸோ இந்த டேமேஜ் தனக்கு நடந்தது இருக்கிறனால அவருக்கு மன்னிப்பு கொடுக்கிறது. யாருக்கு இப்ப அவர் மன்னிப்பு கொடுக்கணும்னா அவருடைய சகோதரர்களை அவர் மன்னிக்கணும். அவருடைய சகோதரங்களை அவங்களுக்கு மன்னிக்கணும். இருந்து யோசிச்சா இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டனே. நம்ம கூட சம்டைம்ஸ் சொல்லுவோம், இப்படியான கஷ்டத்துக்குள்ள போனனே, இப்படியான துன்பத்துக்குள்ளெல்லாம் இவங்களால தானே போனேன், இவங்களால தானே என் பேர் கெட்டுப்பட்டுச்சு, இவங்களால தானே நான் இவ்வளவு நிந்தனைக்குள்ள போனேன், இவங்களால தானே நான் இவ்வளவு அவமானத்துக்குள்ள போனேன், இவங்க தானே எனக்கு இப்படி செய்தாங்க, இவங்க தானே இப்படி எனக்கு பொய் குற்றச்சாட்டை தான். அப்படியே இந்த வேதத்தை வாசிக்கக்குள்ள நல்ல ஆவியானவர் கூட இருந்து நல்ல வெளிப்பாடுகளை கொடுப்பாரு. அப்படித்தானே? அதே மாதிரி இப்படியான டைம்ல பிசாசு நல்ல வெளிப்பாடுகளை கொடுப்பான். இப்படி பண்ணாங்க தானே உனக்கு, அப்படி பண்ணாங்க தானே உனக்கு, இப்படி சொன்னாங்க தானே உனக்கு அப்படின்னு சொல்லி நல்ல 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 நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரி நல்ல ஏற்றி விடுவார் அவர். அப்ப நமக்குள்ள ரொம்ப இன்னும் அப்படியே நல்ல சூடு கூடிரும் நமக்கு. அப்ப நம்மளால மன்னிக்க முடியாம இருக்கும். நமக்குள்ள கசப்பு தான் அதிகரிக்கும், நம்மளால மன்னிக்க முடியாம இருக்கும். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அந்த இடத்துலயும் மன்னிக்கணும்னு சொல்லி. ஆமென். பிடிக்காம தான் இருக்கு, விளங்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு நம்ம மன்னிக்கணும்னு சொல்லி. ஆமென். நமக்கு நஷ்டம் பண்ணியிருக்கலாம், நம்ம பேரை கெடுத்திருக்கலாம். இப்படிதான் இப்ப ஒருத்தர் போயிட்டு ஒருத்தரை பத்தி 10 பேர்கிட்ட தப்பா சொல்லிட்டு அப்புறம் அவருக்கு மண்டையில குத்தும், ஐயோ நான் சொன்னது தப்பு, நான் நினைச்ச மாதிரி இவர் இல்லே அப்படின்னு சொல்லி இப்போ உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வரக்குள்ள இந்த 10ஐயும் கூட்டிட்டு வருவார். இல்லே, தனியாக தான் வருவார். வந்து சொல்லுவார், ஐயோ ஒன்று ஃபோன்லேயோ மெசேஜ்லேயோ நேரடியாவோ தெரியாமல் பண்ணிட்டேன், உன் தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன், மன்னிச்சிங்கன்னு. ஆனால் நீங்கள் அங்கே போட்ட 10 வீடு அது அப்படியே அங்கால போய் அங்கால போய் இன்றைக்கி பல பேர் முகத்தை பார்க்காம போகிறதுக்கு அது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஆனால் அதை இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அந்த டேமேஜ் தான். பேர் கெடுபட்டது தான். உங்களை அவமதிச்சது தான். உங்களை இல்லாமலாக்குறதுக்கு போட்ட திட்டத்தினால நீங்கள் போன கண்ணீர், நீங்கள் போன பாதை, நீங்கள் அனுபவித்த காரியம் எல்லாம் அது அவ்வளவு தான். ஆனாலும் இயேசு சொல்றார் அன்பு கூறுங்க. பரவாயில்ல அன்பு கூறுங்க. ஆமென். ஆனா நான் ஒன்னு சொல்றேன், இதை நான் எப்பயுமே சொல்ற விஷயம், திரும்பவும் சொல்றேன். Matthew chapter 10 verse 16. இது அன்பு கூறுங்க நல்ல விஷயம், மன்னிங்க நல்ல விஷயம், மனசுல கசப்பு வைக்காங்க நல்ல விஷயம். ஆனா இந்த வார்த்தையில கடைசி சொல்லுது, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஓகே, ஆகையால் சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாயும் இருங்கள். ஆமென். மன்னிங்க, மறங்க, திரும்ப அன்பா இருங்க. ஆனா சர்ப்பத்தை போல எப்பயுமே அலர்ட்டா இருங்க. பட்ட சூடு எப்பயுமே ஞாபகத்தில் இருக்கணும். ஆமென். பத்தலே. ஆமென். அதுக்கு வந்து சிங்களத்தில் தான் அதை அழகா சொல்லுவாங்க, தவால் வெட்டிச்ச வாலே தவாலுத் வேட்டேன்ப்பா. அதாவது இரவு ஒரு குழியில விழுந்திருப்பீங்க, இரவுல விழுந்த குழியில பகல்லையும் விழாதீங்க. ஒரு பாடம் படிச்சிருப்போம்,
ரைட், ஓகே, இப்படி நடந்துட்டு சரி. ஆனால் அதை மனதில் வச்சுட்டு கசப்பு இல்லை, கோபம் இல்லை. ஆண்டவர் நேசிக்க சொன்னார், நான் நேசிக்கிறேன். ஆண்டவர் மன்னிக்க சொன்னார், நானும் மன்னிக்கிறேன். ஆனால் ஒரு பாடம் படிச்சிருக்கிறேன், அதனால் நான் கபடற்றவனாக தான் இருக்கிறேன், ஆனால் நான் பாம்பை போல வினாவுள்ளவர்களாக இருக்கிறேன். ஆமே. ரொம்ப பேர் என்ன செய்யறேன்னு சொன்னால், ஆண்டவர் மன்னிக்க சொன்னார் தானே, நான் எல்லாம் மன்னிச்சுட்டு எல்லாம் செய்யணுன்னு திரும்பவும் பழைய குருடி கதவை திரடின்னு சொல்கிற மாதிரி திரும்பவும் அதே மாதிரி திரும்ப செய்ய போயிட்டு அப்போ எப்போ பார்த்தாலும் பழைய குருடி கதவை திரடி, பழைய குருடி இவ திறப்பாக மூடுவேன், திறப்பாக இப்படியே தான் வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும். ஆனால் இல்லை, ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு எது மூலமாகவும் கற்றுக் கொடுத்துட்டாருன்னு சொல்லிச்சுன்னா அந்த லெசனை நம்ம எடுத்துட்டு நம்ம மன்னிக்கணும், நேசிக்கணும், எல்லாம் செய்யணும். ஆனால் ஜாக்கிரதையாய் போக வேண்டியவராக பார்ப்போம். யோசேப்புக்கு எவ்வளோ நஷ்டம். நான் முதல்ல அந்த இயர்ஸ் எல்லாம் சொன்னேன், எவ்வளவு வேதனைக்குள்ளெல்லாம் யோசேப்பு போயிட்டு வந்தார் சொன்னேன். ஜெனசிஸ் சாப்டர் 42 verse 6 to 8, ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 8ஆம் வசனம் மட்டும் பார்த்தோம்னு சொன்னா என்ன சொல்லப்படுது? யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாய் இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து இப்ப யோசேப்பின் சகோதரருக்கு பஞ்சகாலம், அவங்களுக்கு ஆகாரம் இல்ல. அவங்க இப்ப என்ன செய்யறாங்கன்னா யோசேப்பை தேடி வாராங்க. ஆனா அவங்களுக்கு யோசேப்புன்னு தெரியாது. எகிப்து தேசத்தின் அதிபதி அண்டையில வாராங்க. ஓகே, முகக்குப்புற தரையிலே விழுந்து அவரை வணங்கினார்கள். அவங்களுக்கு தெரியல இது என்ன நடக்குதுன்னு சொன்னா, தேவன் கொடுத்த வாக்கு நிறைவேறுது. தேவன் ஒரு சொப்பனத்தை சொன்னாரு, இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் உன் சகோதரர்கள் எல்லாம் உன்னை வணங்குவாங்கன்னு. அன்னைக்கு அந்த சகோதரர்கள் அந்த சொப்பனத்து நிமித்தம் அவரை வெறுத்தாங்க, ஒதுக்குனாங்க. இன்னைக்கு அதே நடக்குது. 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல move to verse 7, அடுத்த வசனம். யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டார். யோசேப்பு அறிந்து கொண்டார். இவங்களால அறிந்து கொள்ள முடியல. இவங்க நினைச்சிருப்பாங்க சகோதரன் மரித்துட்டான், அவன் எங்கேயோ அடிமையா இருக்கிறான்னு சொல்லி. ஆனா அவர் ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. ஓகே, அறிந்தும் அறியாதவன் போல கடினமாய் அவர்களோட பேசி, நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். அவர் கடினமா ஏன் பேசினாருன்னு சொன்னா, ஏற்கனவே பட்டிருக்காரு. காலில் விழுந்து காலை இழுத்தாலும் இழுத்துருவானுங்க, அப்படியான அண்ணன் மாதிரி தான் இவங்க. அதனால கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் கடினமா பேசி, உண்மையிலே திருந்திருக்காங்களா, உண்மையிலே பிரச்சனைனால தான் வந்திருக்காங்களா, உண்மையிலே கஷ்டத்தினால தான் வந்திருக்காங்களான்னு சொல்லி கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறாரு. அடுத்த வசனம். யோசேப்பு அவர்களை தன் சகோதரன் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. அவர்கள் அவரை அறியவில்லை. இப்ப யோசேப்புக்கு இருந்த அதிகாரத்தின் படி, யோசேப்புக்கு இருந்த வல்லமையின்படி, யோசேப்புக்கு இருந்த அதிகாரத்தின்படி யோசேப்பு ஒன்னே ஒன்று செய்யலாம். என்னதுன்னா, பார்வோனை கூப்பிட்டு இவனுங்க தான் பொல்லாதவனுங்க, இவனுங்க இந்த வச்சா இங்கே எங்கெல்லாம் தூக்கி இது பண்ணிடுவாங்கன்னு சொல்லி தூக்கி எல்லாத்தையும் அப்படியே குழியில போடுங்கன்னு ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவருடைய லைஃப்ல 22 years வீணாக்குன அண்ணன் மாதிரி தான் முன்னால் வந்து நிற்கிறாங்க. அவருடைய லைஃப்ல 22 years, அவருடைய மேரேஜுக்கு அவங்க அப்பா இல்லை, அவருக்கு பிள்ளை கிடைக்கிற நேரம் அவங்க அப்பா இல்லை, அவர் பட்ட கண்ணீர், அவர் போன வேதனை, அவருக்கு நடந்த காரியம் யாருமே இல்லை. இப்போ எல்லாம் கை முன்னால் வந்து நிற்குது. தூக்கி பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்க இருந்துச்சு. ஆனால் யோசேப்பு அப்படி செய்யவில்லை. லெட்ஸ் மூவ் டு சாப்டர் 45 verse 3 to 5, 45ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை வாசிப்போம். யோசேப்பு தன் சகோதரனை பார்த்து, யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். இது எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம் பாருங்க. ஒரு பிள்ளைக்கு தெரியாம இருக்குது இன்னும் என் தகப்பன் உயிரோட இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி. அப்ப எப்படிப்பட்ட ஒரு மனவேதனையோடு கூட இந்த நிமிஷம் மட்டும் யோசேப்பு வாழ்ந்திருப்பார். எவ்வளவு ஒரு பாரத்தோட ஒவ்வொரு நாளும் என் அப்பா இருக்காரா தெரியாது, என் அம்மா தான் எனக்கு இல்லாம போயிட்டாங்க, இன்னைக்கு நான் யாரும் இல்லாத அனாதையா இருக்கிறேனே, ஐயோ என் அப்பா என்ன நடந்தாரு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு வேதனையோட வாழ்ந்தாரு. கேட்கிறாரு, என் அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரா? அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றதினாலே அவனுக்கு உத்தரம் சொல்ல கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவரிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். இப்ப நீங்க ஒன்னும் worry பண்ணாதீங்க. நீங்க என்ன விற்று போட்டதுனால நீங்க இப்ப ஒன்னும் worry பண்ணாதீங்க. அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஆமென். உங்களை பாதுகாக்கும்படி, இந்த தேசத்தை மீட்கும்படி, உங்களுக்கு ஜீவனை உண்டு பண்ணி கொடுக்கும்படி. பிகாஸ் இட் வாஸ் டு சேவ் லைஃப்ஸ்.
that God sent me ahead of you. உங்களுக்கு முன்னலாக அநேகருடைய ஜீவனை மீட்கும்படியாக பாதுகாக்கும்படியாக தான் கர்த்தர் என்ன உங்களுக்கு முன்பதாக அனுப்பினார்னு சொல்லி நீங்க பாருங்க. யோசேப்பு அந்த தீங்க எப்படி அவர் பாசிட்டிவ் மைண்டா பார்த்தாரு. அவர் அதை பாசிட்டிவா, அதை ஒரு நல்ல விஷயமா அதை பார்க்கக்கூடிய உள்ளம் யோசேப்புக்குள்ள இருந்துச்சு. ஆமென், ஆமென். நமக்கு சம்டைம்ஸ் பலர் தீங்கு செய்திருக்கலாம், நம்ம அதை நன்மையாக பார்ப்போம். ஆமென், ஏதோ நன்மையாக பார்ப்போம். ஆமென். நான் சில காரியங்களை நீங்கள் லைஃப்பில் சூடுபட்டவுடனே நீங்கள் குறை சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஆண்டோட சமூகத்தில் அமர்ந்து கேளுங்க, ஏன் ஆண்டவரே இதை அனுமதிச்சு, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே. ஏன்னா அது மூலமாக கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களை பலப்படுத்தி இருப்பார். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பாதுகாப்பாக இருந்திருப்பார். ஹல்லேலூயா. யோசேப்பு அது ஒரு நல்ல மைண்ட் செட்டில் ஒரு நல்ல விதமாக பார்க்கறதுக்கு யோசேப்புக்கு முடியுமாய் இருந்தது. இயேசுவும் அதே போலத்தான். இயேசு சீஷர்களை வைத்து போஷித்தார். கடலில் மீன் பிடிச்சிட்டு இருந்தவங்க, அவங்களுக்கு ஊழியம்னாலே என்னன்னே தெரியாது, ஊழியம் பண்ணதே இல்லை, ஒரு மதிப்பு மரியாதை ஒன்றுமே பெறாதவங்க, அவங்க பாட்டுக்கு ஏதோ மீன் பிடித்து கொண்டு எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இயேசு முன்னால் போகிறாரு, இயேசுக்கு பின்னால் போகிறோன்னு எல்லாம் எழும்பி இயேசுக்கு செலவுட் அடிக்கக்குள்ள அந்த செலவுட் பேதருக்கும் சேர்த்து தான் பட்டுச்சு. ஆமென், பேதருக்கும் சேர்த்து தான் செலவுட் பட்டுச்சு. இன்றைக்கி எங்கேயோ இருந்த பேதுருவை தூக்கி ஆண்டவர் உயர்த்தி மேலே வச்சோன்னே இன்றைக்கி அந்த பேதுரு சொல்கிறாரு, எனக்கு உங்களை இவரை தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் தூஷண வார்த்தைகளை, தகாத வார்த்தைகளை சொல்லி கூட இயேசுவை காயப்படுத்தினார் என்று. அப்படி இருந்தும் இயேசு அவரைத்தான் தேடி போனார். ஆமென். மனசில் வச்சிருக்கல, உயிரோடு எழும்பி வந்தனாடா பேதுருவே, என்னம்மா என்ன தெரியாதுன்னு சொன்னடா அப்படின்னு சொல்லி அவரை விட்டுட்டு வேறு ஆக்களை தேடி போல, அவங்களைத்தான் தேடி போனார். ஹல்லேலூயா. இயேசுவின் இருதயத்தில் எந்த கசப்பும் இருக்கல, இயேசுவின் இருதயத்தில் எந்த கோபமும் இருக்கவில்லை. அன்னைக்கு ஒவ்வொரு அடிப்படும் பொழுது இந்த ஜனங்களுக்காக நான் அடிபடுறேன், இந்த ஜனங்களுக்காகத்தானே நான் எல்லாவற்றையுமே எல்லா பாடுகளையும் சகித்து கொண்டிருக்கிறேன், இவங்க எனக்கு இவ்வளவு துன்பத்தை கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி இயேசு இருக்கல்ல, எல்லாவற்றையும் சகித்து கொண்டு கடைசியில் சொன்னார், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையை நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால், யோசேப்பு பூமியில் மனிதர்கள் வாழுவதற்கு ஆகாரம் கொடுக்கும் அளவுக்கு தேவன் அவரை நடத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் துன்பத்துக்குள்ளே போனார், துயரத்துக்குள்ளே போனார், வேதனைக்குள்ளே போனார். எல்லாவற்றுக்குள்ளேயும் போய் வெளியில் வரும் பொழுது மனிதர்களுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்குற அளவுக்கு அந்த பஞ்ச காலத்திலே ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக தேவன் யோசேப்பை மாற்றினார். இயேசு அவர் உயிரோடு எழுந்ததன் பின்பதாக தன்னுடைய சீஷர்கள் மாண்டு போய்விடக்கூடாது, சத்துருடைய கிரியைகளிலே சிக்கிவிடக்கூடாது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்து அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு தீங்கு செய்கிறவங்களை நேசிக்கிற உள்ளத்தை ஆண்டவரிடத்தில் கேட்போம். நமக்கு துரோகம் செய்கிறவங்களை நேசிக்கிற ஒரு உள்ளத்தை நம்ம ஆண்டவரிடத்தில். கடைசியாக எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரோம். Hebrew chapter 12 verse 14. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாவரோடும் வாசிங்க. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. யாவரோடும், யாவரோடும் வார்த்தை ஒரே முறையில் சொல்லியிருக்கு. யாவரோடும், எல்லாரோடும். அவங்க நமக்கு தீங்கு செய்திருக்கலாம், நமக்கு நன்மை செய்திருக்கலாம், அவங்க எங்களுக்கு எவ்வளோ டேமேஜஸை உண்டு பண்ணியிருக்கலாம். யோசேப்புக்கு நடந்த டேமேஜ் மாதிரி பயங்கர டேமேஜ். யோசேப்புடைய பேர் கெடுக்கப்பட்டது, யோசேப்புடைய பேர் தவறாய் பேசப்பட்டது. ஆனால் அது எல்லாத்துக்கும் சரியாக தேவன் யோசேப்பை உயர்த்தி வைத்தார். ஆமென். அது எல்லாவற்றுக்கும் சரியாக, எல்லாமே கடைசியாக எல்லாம் வாய் மூடிட்டாங்க. அன்னைக்கு யோசேப்புக்கு குற்றம் சாட்டினாங்க, யோசேப்பை பற்றி தவறாக பேசுனாங்க. ஆனால் அவங்க எல்லார் கண்களும் காணத்தக்கதாக தேவன் கொண்டு போயிட்டு யோசேப்பை உயர்த்தி வைத்தார். வார்த்தை சொல்லுது, எல்லாரோடையும் சமாதானமாக இருங்க, ஏன்னா ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைக்கணும். ஆமென். எல்லாரோடையுமே சமாதானமாக இருங்க, ஏன்னா தேவனுக்கு வேணும் உங்களை உயர்த்தி வைக்க. ஆமென். பாடுகளை சகிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவனை தரிசிக்கணும், தேவன் என்னோட பேசணும், தேவன் என்ன நடத்தணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னு சொன்னால் பரிசுத்தமாக நாங்கள் வாழ வாஞ்சிப்போம். அப்பொழுது தான் தேவனை நம்மால் தரிசிக்க முடியுமா இருக்கும். யாவரும் எழுந்திருப்போம் இந்த காலை வேளையிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வாசல்கள் திறக்காமல் இருக்கிறதுக்கும், சில காரியங்கள் தடைப்படுகிறதற்கும், தாமதமாகிறதற்கும், நம்முடைய மன்னிக்காத தன்மை, நம்முடைய கசப்பு, வெறுப்பு, இருதயத்தின் ஆழங்களிலே வைத்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் அது ஒரு தடையாக இருக்கலாம்.
இந்த கால வேளையில நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்பீங்க, நான் ஆண்டவரே எந்த இடத்துல நான் இன்னும் மன்னிப்பு கேட்காம இருக்கிறேன், எந்த இடத்துல நான் இன்னும் மன்னிப்பை பெறாம இருக்கேன். இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருதயத்தை கடினப்படுத்திட்டும் நம்மளால தொடர்ந்தும் போகலாம். அதே நேரத்தில் இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில இடைப்படுகிறது என்று சொல்லி நம் வாழ்க்கையை நம்மளால மாற்றவும் முடியும். அதுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுத்தா நிச்சயம் அவர் அதை செய்வார். ஆமென், ஆமென். சம்டைம்ஸ் நம்ம குடும்பத்தில் இருப்பாங்க சகோதரங்க, தாய் தகப்பன் சகோதரங்க, இன்லாஸ் இருப்பாங்க. மனதில் ஒரு கசப்போட கோபத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம். அவங்க மன்னிப்பு கேட்டாலும் நாங்கள் மன்னிப்பு கொடுக்க முடியாமல் இருப்போம். இல்லாட்டி நம்ம மூலமாக நம்மளே ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்போம், ஆனால் நம்ம மன்னிப்பே கேட்டிருக்க மாட்டோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்புங்க, மன்னிப்பு கேட்போம். அவங்க உங்களை பெருசாக டேமேஜ் பண்ணியிருக்கலாம். அவங்க பண்ண டேமேஜ் வார்த்தையால் சொல்லி விவரிக்க முடியாது, அது ஒன்றும் பண்ண முடியாது. டேமேஜ் பண்ணால் டேமேஜ் பண்ணதுதான். ஆனால் நான் பரலோகத்தை இழக்க முடியாது, எனக்கு பரலோகம் போகணும். டேமேஜ் பண்ணவங்க மன்னிப்பு கேட்டு பரலோகம் போயிடுவாங்க. ஆனால் டேமேஜ் ஆக்கப்பட்ட நாங்கள் மன்னிக்காட்டி பரலோகம் போக முடியாது. டேமேஜ் பண்ணவங்க, மறுபடியும் சொல்கிறேன், உங்களை காயப்படுத்தினவங்க, உங்களை வேதனைப்படுத்தினவங்க, உங்களை அவமானப்படுத்தினவங்க, உங்களை நிந்தைக்கு உட்படுத்தினவங்க மன்னிப்பை கேட்டுட்டு ஆண்டவரே நான் பண்ணிட்ட மன்னிப்பு தவறு, இந்த மன்னிங்க ஆண்டவரே, கோவத்தில் பேசிட்டேன், தெரியாமல் பேசிட்டேன், தெரியாமல் செய்துட்டேன், தெரியாமல் இந்த காரியத்தை செய்துட்டேன்னு மன்னிப்பு கேட்டு அவங்க பரலோகம் போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் மன்னிக்காமல் அந்த கசப்போடு இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களால் பரலோகம் போக முடியாது. இந்த காலை வழியில் கல்வாரி சிலுவையில் இருந்த அவருடைய அன்பு எங்களை நோக்கி கடந்து வருகிறது. அன்பின் நதி பாயுது, அன்பின் நதி பாயுது. கல்வாரியில் இருந்த அந்த அன்பின் நதி பாயுது. இயேசுவில் இருந்த அந்த அன்பு எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும். இயேசு ஒவ்வொருவரை நேசித்தது போல நாங்களும் நேசிப்போம். இயேசுக்குள் இருந்த அந்த உள்ளம், இயேசுவை இவ்வளவு வேதனைப்படுத்தி நேசிக்கக்கூடிய ஒரு உள்ளம் அவருக்கு இருந்தது. அந்த உள்ளத்தை நாங்களும் கேட்போம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறாத, இவ்வளவு படிப்பு அறிவே இல்லாத, இந்த அளவு காரியங்கள் வேத அறிவு இல்லாத யோசேப்பால் முடியும் என்றால் தன் சகோதரர்கள் வந்த நேரத்தில் மன்னிக்க முடியும் என்றார். அவருக்கு பெரியதான டீப்பான ஒரு ஸ்டடி ஒன்றுமே போயிருக்காது, ஆனால் அவரால் முடியுமா இருந்துச்சு அவருடைய சகோதரர்களை மன்னிப்பதற்கு. தகப்பன் யாக்கோபு கற்றுக் கொடுத்த காரியம். அன்பின் நதி பாயுதே. இந்த காலையில் ஆண்டவர் உங்கள் இருதயங்களை சுகப்படுத்த விரும்புகிறார். அன்பின் நதி பாயுதே. ரெகன்சிலியேஷனுக்குள்ள வருவோம். அன்பின் ஒரு உண்மையான மனம் திரும்புதலுக்குள்ள வருவோம். அன்பின் நதி பாயுதே. கல்வாரி மலை மீதிலே எந்தன் உள்ளத்திற்கு மன்னித்து மறந்து முன்னோக்கி செல்வோம். கல்வாரி மலை மீதிலே எந்தன் உள்ளத்திற்கே, எந்தன் உள்ளத்திற்கு கரங்களை உயர்த்தி அன்பின் நதி பாயுதே. கல்வாரி சிறுவையில இருந்து அந்த அன்பின் நதி எங்களுக்குள்ளே பாய்ந்து வந்து, எங்களுக்குள்ளே இருந்த அந்த அன்பின் நதி மற்றவர்களுக்குள்ளே கலந்து செல்லட்டும். அன்பின் நதி, அன்பின் நதி பாயுதே. எனக்கு துரோகம் செய்தவங்களை, என்னை அவதூறாய் பேசினவங்களை, என்னை காயப்படுத்தினவர்களை நேசிக்கிற உள்ளம், நதி பாயுதே. அன்பின் நதி பாயுதே. எந்த பாவ உள்ளம், எந்த பாவ உள்ளம் இரத்தத்தால் தூய்மையானது, இரத்தத்தால் தூய்மையானதே. பாருங்க, எந்த பாவ உள்ளம் அந்த இரத்தத்தால் தூய்மையாகட்டும். இரத்தத்தால் தூய்மையான எந்த பாவ உள்ளம். one more time, one more time. ஹரிஷ் பாடுவார். நீங்க எல்லாரும் அப்படியே இருக்கிற இடங்களில் கண்களை மூடி கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, அப்பா என் உள்ளத்துல இன்னும் கசப்பு இருக்கு, அப்பா என் உள்ளத்துல இன்னும்
இருக்கப்பா. என் உள்ளத்துல இன்னும் மன்னிக்க முடியாத தன்மை இருக்கப்பா. எனக்கு ஞாபகம் வருதப்பா, நான் போன பாத ஞாபகம் வருதப்பா. என்னுடைய பாவங்களை கழுவுவீராக, என்னை கழுவி சுத்திகரிப்பீராக. இந்த காலை வேளையில யாராயிருந்தாலும் வேதங்களின்றி இறங்கி வந்து கழுவி சுத்திகரித்து சிறையிருப்பிலிருந்து வெளியிலே கொண்டு வர என் தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். God is able to deliver you from all the bondages. Hallelujah. எல்லா கட்டுகளிலும் இருந்து, எல்லா கட்டுகளிலும் இருந்து, எல்லா கட்டுகளிலும் இருந்து, சிறையிருப்பிலும் இருந்து, மன்னிக்க முடியாத தன்மையில் இருந்து தேவன் இந்த நாளில் உங்களை வெளியிலே கொண்டு வர விரும்புகிறார். Just surrender yourself to the hand of God. எந்தன் பாவத்தில் ஓ மாமா மாமா ஷாவாலா மாமா 5 வருடம் 10 வருடம் 15 வருடம் எனக்கு செய்த காரியங்கள் இன்னும் என் சிந்தையிலே இருக்கு. என்னால மன்னிக்க முடியல, என்னால மறக்க முடியல. நம் காரணங்கள் சொல்லுகிறேன். யோசேப்பை நோக்கி பார்ப்போம். 22 வருடம் 22 வருடம் அவருடைய வாழ்க்கையில கண்ணீரோடு போனது. மன்னிக்கிற உள்ளம் அதிபதியாய் மாற்றினது. மன்னிக்கிற உள்ளம் தேசத்தை ஆளும்படியாய் செய்தது. மன்னிக்கிற உள்ளம் ராஜாவுக்கு ஒப்பானவனாய் நிற்கும்படியாய் உயர்த்தினது. அன்பின் நதி பாயுதே, எனக்கு கிருபை தாங்க, எனக்கு கிருபை தாங்க, எனக்கு கிருபை தாங்க, எனக்கு உதவி செய்யுங்க. என் பலத்தால முடியாது. என் ஆவியானவரே, Holy Spirit, help us Lord, give us your grace. Forgive each and everyone. Give us your grace. Come out Lord. Ramadanamo, 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 Ramadanamo. இயேசுவின் வருகை மட்டும் நான் மகிமையில் சேரு மட்டும். நான் பரிசுத்தமா இருக்கணும் ஆண்டவரே. இயேசுவின் வருகை மட்டும், வருகையில சேரு மட்டும், நான் வறுமையில் சேரு மட்டும். அன்பின் நதி பாயுதே, என்னில் பாய்ந்தோடுதே. அன்பின் நதி பாயுதே, என்னில் பாய்ந்தோடுதே.